வணக்கம். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கோயம்புத்தூர், நாமக்கல், நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு இந்த 6 தொகுதியில் 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றா, யார் யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ. இந்த நீலகிரி தொகுதியில் பார்த்திங்கன்னா திமுகவின் முக்கிய வேட்பாளரான ராசா போட்டியிட்டார். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கு தமிழ்நாட்டில் 4 தொகுதியில் போட்டியிட்டு 4 தொகுதியிலுமே அமோக வெற்றி பெற்றாங்க. இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா கடும் போட்டி நிலவச்சு 2019ஆம் ஆண்டு பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அவரும் கணிசமான வாக்குகள் வாங்கினார். இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் நடராஜன் அமோக வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் ஆச்சரியப்படும் விதமாக மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த மகேந்திரன் அவர்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி ஆச்சரியப்படுத்தினார். மக்கள் நீதி மையம் பார்த்திங்கன்னா இந்த 6 தொகுதியில் 5 தொகுதியில் 3வது இடம் பிடிச்சி அசத்துனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நன்றி.